தலைவி வாழ்க, தலைவி வாழ்க, தலைவி வாழ்க, தலைவி வாழ்க. ஐயையையைய, என்ன இது? அத்தை வணக்கம். அத்தை வணக்கம். என்னடி இது புதுசா வணக்கம்லாம் வைக்கிற? அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ள கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்க. கால்ல விழுங்க தலைவி, கால்ல விழுங்க. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என்னடி மருமகளே இப்படி ஆசீர்வாதம் வாங்குற? நம்ப முடியலையே. ஏண்டி மவளே, என் மருமக ஏன் கால்ல விழுதான்னு வந்து பார்த்து சொல்லுடி. என்னவா இது புதுசா அதிசயமா இருக்கு? உன் மருமவ அவ கல்யாணத்தன்னைக்கு கால்ல விழுந்தா, இன்னைக்கு தான் அதுக்கு அடுத்து விழுதா. என்ன காரணம் இருக்குன்னு எனக்கே தெரியலையம்மா. தலைவி வாழ்க, தலைவி வாழ்க. எங்க தலைவிக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்க தலைவிக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடி நெட்டவள்ளி இது கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? எம்மா பண்ணி தொலைமா, அவ கூட்டத்தை வர கூட்டிட்டு வந்திருக்கா. நல்லாரு நல்லாரு. அத்தை நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களா? எனக்கு இனிமேல் வெற்றிதான். வெற்றி மீது வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு எப்போதும் நம்ம பையிலே. என்ன மைனி இது? வீட்டுக்குள்ள அம்பு லூசையும் கூட்டியாந்து விட்டுருக்கீ. இந்த பாருமா, என் தலைவியோட நாத்தனாரேன்னு பார்த்து உன்னை ஒண்ணு பண்ணாம விட்டுருக்கேன். என் தலைவிக்காக உன்னை சும்மா விடுறேன். யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுன? பொறுமையா இருங்கம்மா, பொறுமை. என்னோட தொண்டர்கள் எல்லாம் என்னோட பேச்சை கேட்டு பொறுமையா இருக்கணும். ஓகே தலைவி, உங்க முகத்துக்காக அவங்கள சும்மா விடு. என்ன மைனி இது? ஏதோ கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து அடிக்கலாம் வரிய. ஒருவேளை இது உங்க அடியால இருக்குமா? ஐயோ, இதெல்லாம் என்னோட அடியாள் கிடையாது, என்னோட தொண்டர்கள். ஓ, தொண்டர்கள்லாம் உன்னோட அசிஸ்டண்டா? சமைக்க முடியல 3 பேத்தை வேலைக்கு வச்சிருக்கியா? யாரை பார்த்து அசிங்கமா வேலை செய்ய சொல்றீங்க? நாங்கெல்லாம் வேலையே செய்ய மாட்டோம். அது என்னமோ சரிதான். உங்க மூஞ்செல்லாம் பார்த்தா ஒழுங்கா வேலை செய்யற மாதிரியே தெரியல. ஏன் மைனி இவளெல்லாம் போய் வேலைக்கு வைக்கிய? ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன்னு அவிலே சொல்றாவல. ஐயா நாத்து, இவ ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக வரல நாத்து. எல்லாரும் என்னோட தொண்டர்கள் நாத்து, தொண்டர்கள். அதான் மருமகளே, தொண்டர்கள்னா என்ன அத சொல்லு. அத்தை நான் இந்த எலெக்ஷன்ல நிக்க போறேன். இந்த எலெக்ஷன்ல நிக்க போறேன். யாமைனி நீங்க வீட்ல நின்னாலே உங்களுக்கு மேல சீலிங் ஃபேன் தட்டுது. இதுல எலெக்ஷன்ல போய் நிக்கிறீங்களே மைனி. என்ன சோக்கா, என்ன சோக்கா, நீ சீட்டு வரல, நான் கட்டி நிக்கிறேன். தலைவி வாழ்க, தலைவி வாழ்க. பொறுமை. என்னதான் நான் உங்களுக்கு தலைவியா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள அதோ உட்கார்ந்திருக்கேன் அந்த கிழவி தான் தலைவி. என்னது கிழவியா? சாரி, எங்க அத்தை தான் எனக்கு தலைவி. பாத்தியாடி மவளே, என் மருமவ என்னதான் எலெக்ஷன்ல நின்னாலும் வீட்டுக்கு நான் தான் தலைவின்னு எப்படி தெளிவா மத்தவங்க கிட்ட புரிய வைக்க பாத்தி. எம்மா நம்ம மைனிக்காரி வேற ஏதோ பிளான் போடுதாம்மா உன்னைய வச்சு. அதான் உன்னை தலைவின்னு சீனை காட்டுறா. கவுந்தராதம்மா கவுந்தராத. தலைவி வாழ்க, தலைவி வாழ்க. மருமகளே, நீ எலெக்ஷன்ல நின்னு இல்ல நடு ரோட்ல நில்லு. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. வீட்ல நிறைய வேலை இருக்கு, அத மட்டும் பாத்துட்டு போ மருமகளே. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? வீட்ல இருக்க வேலை செய்யறதுக்காக என் தலைவி இல்ல. எம்மா பாத்தியம்மா வீட்ல வேலை செய்ய மாட்டவளாம் மைனி. என்னத்த நீங்க? என்னோட சேவை இந்த நாட்டுக்கு தேவைத்த. இந்த நாட்டுக்கு நான் தலைவியா இருந்தா தான் நாட்டுல நிறைய வேலைகள் இருக்கு, அந்த வேலையை நான் செய்யணும். அப்போ என்னதான் சொல்ல வர நீங்க? என்னதான் நான் நாட்டுக்கு தலைவியா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு தலைவி நீங்க தானே. நாட்டுல உள்ள வேலையை நான் செய்யறேன், இந்த வீட்டுல உள்ள வேலையை நீங்க செய்யுங்க. பாத்தியம்மா வீட்ல வேலை செய்யாம இருக்கிறதுக்கு மைனிக்காரி என்னமா சீன போடுதா பத்தி. என்ன மருமகளே, சமையல் செய்யலாம் பரவாயில்ல, இந்த துணியை துவைச்சு வீட்டை மட்டும் பெருக்கி போட்டுட்டு அப்படியே பாத்திரம் கழுவிட்டு போமா. என் தலைவி விளக்க வேண்டியது பாத்திரத்தை இல்ல, பின்ன என்னத்த? இந்த நாட்டுல இருக்கக்கூடிய தப்புகளையும் தவறுகளையும் விளக்கி மக்களுக்கு புரிய வச்சு விளக்குன்னு விளக்கி. எம்மம்மா, நாடு ரொம்ப அழுக்கா இருக்கும் போல, ரொம்ப விளக்கண்டி இருக்கும் போல. என்ன மைனி, பாத்திர விளக்கெல்லாம் பரவாயில்ல, வீட்டையாவது கூட்டி சுத்தம் செஞ்சுட்டு போங்க. என்ன நாத்து, நான் பெருக்க வேண்டியது கூட்ட வேண்டியது இந்த வீட்டுல இருக்க குப்பைய இல்ல, நாட்டுல இருக்க குப்பைய. எங்க மைனியை நம்பி வந்திருக்க லூசுகளுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிடுதேன். எங்க மைனி வீடு பெருக்கினாலே ஒழுங்கா பெருக்க மாட்டாவ, அங்கங்க குப்பையாத்தான் இருக்கும். இதுல ரோட்டை பெருக்கி நாட்டை பெருக்கினா கேவலமா தான் இருக்கும். தயவு செய்து வேற நல்ல தலைவியா போய் பாருங்க. கட்சி மாறினாலும் மாறும், ஆட்சி மாறினாலும் மாறும், ஆனா இங்க தலைவி மாறவே மாட்டாங்க. அதுவும் சரிதான், அவளும் 10 வருஷமா மாறி நல்லாதான் வீட்டை பெருக்குவான்னு பாக்கே, அவ மாறுத பாட காணும். அதே மாதிரிதான் கேவலமா பெருக்க. தொண்டர்களே, நமக்கு எதிரிங்க நாட்டுல இல்ல, இதோ இந்த வீட்டுல தான் இருக்காங்க. தலைவி நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, நம்ம கூலிப்படை வச்சு உங்க மாமியாரை க்ளோஸ் பண்ணிடுவோம். எம்ம நம்ம மைனிய பத்தியா கூலிப்படைலாம் வச்சிருக்காங்களா? கூலிப்படைனா என்னதுடி? அதாம இந்த காசை கொடுத்து ஆளை செட் பண்ணி அவங்களுக்கு பிடிக்காதவங்கள க்ளோஸ் பண்றது. என்னடி சொல்ற? என் மருமக போய் நீ போட்டு தள்ளிடுவாளா? அப்படிதான் நினைக்கமா. நானாவது என் புருஷ வீட்டுக்கு போயிருவேன், உனக்கு வேற வழி இல்லையம்மா. தலைவி நீங்க மட்டும் ஊன்னு கண்ணை காட்டுங்க, அப்புறம் பாருங்க உங்க மாமியார் என்ன உங்க நாத்தனாரையும் சேர்த்தே போட்டுருவாங்க. மருமவளே, நீ பாத்திரமும் கழுவண்டா, வீட்டையும் பெருக்கண்டா மருமவளே. நீ நாட்டையே போய் பெருக்கு மருமவளே. மைனி நீங்க ரொம்ப பெரிய தலைவியா மாறிட்டீங்க போல மைனி. ஆமா நாத்து, என்னோட கட்சி வளர்ந்துகிட்டே போகுது. ஆமா மைனி, உங்க கட்சி உங்களோட பெருசா வளர்ந்துருச்சுன்னு நினைக்கேன். உங்க உயரத்தோட உங்க கட்சி உயரம் அதிகமா இருக்கும்னு நினைக்கேன். கூலிப்படையெல்லாம் எதுக்கு மைனி? வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நானே பாத்துருதேன். அது 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 முக்கியம். உன் கட்சி பேர் என்ன பேரு? ஆமா, நம்ம கட்சிக்கு பேர் வச்சோமா இல்லையா? அதான் தலைவி எனக்கும் தெரியல. கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு ஒரு பேரை வைக்கணுமே, மறந்தே போயிட்டேன் தலைவி.
என்ன மைனி இது? நாளைக்கு எலெக்ஷனு, இது வரைக்கும் உங்க கட்சிக்கு ஒரு பேர் கூட வைக்கலையா? நாத்து நீ தான் அடிக்கடி யாருக்காச்சும் பட்ட பேர் வச்சுக்கிட்டே இருப்பிய. எனக்கு கூட நெட்டக்கோக்கு நெட்டவெளி தானே பேர் வச்சிருக்க. ஆமா மைனி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது நீயும் உங்க அம்மையும் பேசும்போது நான் ஒளிஞ்சிருந்து ஜன்னல் பின்னாடி கேட்பேன், அதனால தெரியும் நாத்து. என்னடி இவ நம்ம பேசுறதெல்லாம் டெய்லி ஒளிஞ்சிருந்து கேப்பா போலுக்க. அத்தை நீங்க கூட எனக்கு ஒற்றை குச்சின்னு பேர் வச்சிருக்கீங்களா, அதுவும் எனக்கு தெரியும். அது வந்து மருமகளே, நீ வந்து நல்லா வளர்த்தியா இருக்கல, வீட்ல இருக்க ஒற்றை எல்லாம் ஈஸியா எடுத்துறல, அதனால அப்படி சொல்லி கூப்பிட்டேன் மருமகளே. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என்னது எங்க தலைவியை பார்த்து ஒற்றை குச்சினீங்களா? கூல் தொண்டர்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க, இது எங்க குடும்ப விவகாரம். என்ன தலைவி இப்படி சொல்றீங்க? இது ஒரு குடும்ப அரசியல் இல்லையா? குடும்ப அரசியல் இல்ல, குடும்பி அரசியல் இல்ல. முதல்ல நம்ம ஒரு கட்சிக்கு பேரை வச்சிடலாம். ஏய் நம்ம கட்சிக்கு என்னடி பேர் வைக்கலாம்? ஓம் பேரு முனிமா, ஏன் பேரு தேவி, அவ பேரு வினிதா, மூணையும் சேர்த்தா மூதேவி. தலைவி உங்க கட்சிக்கு பேசாம மூதேவின்னு பேர் வச்சிருங்க. அட கர்மம் பிடிச்சவளுகளா, கட்சிக்கு போய் மூதேவினா பேர் வைக்கிறது? எம்ம ஒரு ஐடியாம்மா. என்னடி ஐடியா? எம்மா பேசாம நம்ம அண்ணி ஆரம்பிக்க கட்சிக்கு நாமளே ஐடியா பண்ணி ஒரு பேரை வச்சிருவோம். அதுல நம்ம பேர் வர்ற மாதிரி வச்சு விட்டுருவோம். சரிடி மகளே, என்ன பேர் வைக்கலாம்? உன் பேரு ராணி, அப்புறம் நம்ம அண்ணி பேரு நெட்டவள்ளி, என் பேரு சித்ரா, ஆரன்சின்னு வச்சிருவோம். தமிழ்ல அதை எப்படி சொல்றது? தமிழ்ல ராணேசி. என்னடி இது பேரு ராணேசி ரோணேசின்னு? எம்மா இப்பெல்லாம் கட்சி பேரு சும்மா அப்படி இப்படிமா தான் இருக்குமா, நம்மளும் அத மாதிரி ஒண்ணு வச்சிருவோம். எம்மா நெட்டவள்ளி இங்க வாமா. என்னத்தே சொல்லுங்க தே. அத்தை ஒரு பேரை சொன்னா ஏத்துக்கிடுவியாமா? சொல்லுங்க அத்தை சொல்லுங்க, நம்ம கட்சி பேரை சொல்லுங்க. அதுவா அண்ணி, ஆரன்சின்னு வைக்கலாம் அண்ணி. அதாம்மா தமிழ்ல ராணேசி. என்னது ராணேசியா? ஆமா நீ, ராணேசினா ரானா வான்னு அர்த்தம், நேசினா அன்பு காட்டுறதுன்னு அர்த்தம், வாங்க அன்பு காட்டுறேன்னு அர்த்தம். வாவ் சூப்பர் நாத்து சூப்பர். என்னடி உன் பேரை என் பேரை வைக்கிறதா சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்ற? எம்மா கட்சியில எல்லாம் கமுக்கமா தான் இருக்கணும். உன் பேரு என் பேருன்னு சொன்னா நம்ம மைனிக்கேரி வைக்க மாட்டா. அதான் அப்படி ரெண்டு பிட்டை போட்டு நம்ம எழுத்த கட்சியில சேர்த்து விட்டாச்சு. நாளை பின்ன கட்சியில நமக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிடலாமே. ஓகே இந்த பேரையே கட்சிக்கு வச்சிருவோம். தொண்டர்களே, என் கூட வந்த மண்டர்களே, தலைவியே உங்க மாமியார் பேர் கிழவியே. நம்ம கட்சிக்கு எங்க மாமியார் ஒரு பேர் வச்சிருக்காங்க. தொண்டர்களே இங்க வாருங்கள், உங்க மேல் அன்பு செலுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரு. அப்படி என்ன பேரு? நான் உன்னை நேசிக்கிறேன். என்னது? அப்ப நம்ம கட்சி பேர் ஐ லவ் யூ ஆ? ஐ லவ் யூ சொன்னா என் புருஷன் என்ன செருப்பால் அடிப்பாரு? அது இல்லாம என் மைனியை பார்த்து ஐ லவ் யூட தலைவின்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? ஆனா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். நம்மனால ஐ லவ் யூ சொல்லிடலாம், ஆனா மத்தவங்க எல்லாம் இவள பார்த்து ஐ லவ் யூ சொல்ல கொஞ்சம் அருவருப்படுவாங்க. என்ன நெட்டக்கோட்டை யாருக்கு பிடிக்காது? இங்க பாருங்க தொண்டர்களே, என்ன கேவலப்படுத்தினது போதும், கட்சியோட பேரை சொல்ல போறேன். சொல்லுங்க தலைவி சொல்லுங்க, அந்த கேவல பேரை சொல்லுங்க. என்னது கேவலமான பேரா? இல்ல அவ கொஞ்சம் உளறா, கட்சி பேரை சொல்லி தொலைங்க. நம்மளோட கட்சி பேரு ராணேசி. என்னது ராணேசியா? அதுக்கு நான் முதல்ல வச்ச பேரே நல்லா இருந்துச்சு. ஓகோ, நம்ம கட்சிக்கு மூதேவி வைக்க சொன்னீங்களா, அதுவா? ஆமா தலைவி ஆமா, முதல்ல நாங்க இந்த கட்சியில இருந்து வெளிநடப்பு செய்றோம். என்னாச்சு என் மர்மங்களோட கட்சிக்கு என்னாச்சு? ராணேசிக்கு அர்த்தம் தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ரான்னா வான் அர்த்தம், நேசினா இந்த உலகத்தை நேசிக்கிறதுன்னு அர்த்தம். அதான் ராணேசி. ஏண்டி உண்மையில அதுக்கு அதான் அர்த்தமா? ராணினா அவ மாமியா பேரு ராணி, நீனா இவ பேரு நெட்டவள்ளி, அது பின்னாடி நிக்கிறாள அவ பேரு சித்ரா, அதான் சி. நான் ராணேசினா இவ குடும்ப பேரடி, அப்ப இது ஒரு குடும்ப கட்சி தான். அட பாவீங்களா, எனக்கே இது தெரியல, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆமா எல்லாரும் இப்படி தானே பேர் வைக்கீங்க, நீங்க மட்டும் என்ன புதுசா? நாத்து உன்னை நம்பி கட்சிக்கு பேர் வச்சதுக்கு நீ சரியான ஆப்பால வச்சிருக்க. இது வேற ஒண்ணு இல்ல மர்மங்களே, நாளை பின்ன கட்சியில பெரிய ஆள் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயே, அந்த கட்சியை விட்டு எங்களை வெளியில போன்னு சொல்ல முடியாதுல்ல, அதான். அட பாவீங்களா, அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்கு முன்னாடி இப்படி குடும்பத்துக்குள்ள அரசியலை கொண்டு வந்துட்டீங்களே. ஆமா மைனி, நம்ம கட்சிக்கு சின்ன என்ன? ஐயா அது வேற இருக்கா? ஏதாவது செருப்பு விளக்கமாறுன்னு வச்சுக்கலாம், அது நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எந்த சின்ன அதிகமா மக்கள் சொல்றாங்களோ அந்த சின்னத்தை தான் நாம நம்ம கட்சிக்கு சின்னமா அறிவிக்க போறோம் நாளைக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.